ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, மட்டன் கறி எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படியே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல எண்ணெய் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருங்க. பே லீவ்ஸ், அடுத்து இந்த கிராம்பு, அடுத்து ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் வேணுமென்னா போடலாம், நான் போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும். இதெல்லாமே நல்லா தாளிச்சிட்டு இப்படியே நல்லா ஆகிலும் மெரியும் விடக்கூடாது. நல்லா தாளித்து போட்டு அதோட பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், நான் ஒரு 1/2 கிலோ போல் மட்டன் எடுத்துருக்கேன். அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தான் போட்டு நான் ஆயிலும் கொஞ்சம் குறையாக தான் விட்டுருக்கிறேன். நம்மளால் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றப்போல் ஆயிலும் நீங்கள் மாற்றி விட்டு கொள்ளலாம். நான் ஏன் ஆயில் குறைவாக விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டன் அதில் போடும்போது அதுலேயுமே நல்ல கொழுப்புகள் இதெல்லாம் இருந்து அதுலேயும் ஒரு விதமான எண்ணெய் இதுவும் வரும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக விட்டுருக்குறேன். தேவையன்ற அளவும் மாற்றி விட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஆகிலும் காணாமல் இருந்தது, அதனால் கொஞ்சம் நான் விட்டேன். நான் வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும். நல்லா தாளித்து கொண்டிருக்கும்போது சும்மா இந்த கண்ணாடி பருவம் அப்படியெல்லாம் இதண்டாமல் கொஞ்சம் நல்லா தாளித்தாதான் நல்லா டேஸ்ட்டாக வரும் கறி. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வடிவாக தாளிக்கணும். நல்லா தாளித்து இந்த டைமில் நான் தேவையான உப்பு நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டைமில் உப்பை சேர்த்தாலும் நல்லா குயிக்காக வெங்காயம் நல்லா கெதியாக வதங்கிடும். ஸோ அந்த டைமில் நான் உப்பு சேர்த்து வதக்குறேன். பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நம்மளாம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இல்லை, காஞ்ச கருவேப்பிலை தான் இங்கே இருந்தது. ஸோ அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த டைம் வதக்குறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன். அப்போ அதையும் பற்றி சேர்க்குறேன். முழுசாக நடுவில் மட்டும் கீரல் போட்டு அந்த பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணி அதுலேயும் வதக்குறேன். நல்லா வதக்கி கொண்டே இருக்கணும். இந்த டைமில் நான் இஞ்சி உள்ளி ஆட் பண்ணுறேன். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் பேஸ்ட் அரைக்காமல் நான் சின்னதாக இடித்து வச்சு சேர்க்குறேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். ஆல்ரெடி அரைச்சி வச்சு இல்லைன்னா பேக்கடாக வர்ற இதுகளை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்களாக இடித்து சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதங்கி விடணும். இஞ்சி உள்ளி நல்லா வதங்கினா பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதங்கணும். நல்லா வதங்க விடணும். நல்லா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வடிவாக கிண்டி போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடணும். நல்லா மூடும்போது நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வடிவாக டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பாருங்கள் இவ்வளோ குயிக்காக வதங்கிட்டேன். ஏன்னா மூடி போடும்போது நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு இது போதுமான அளவு, உங்களோட உரைப்புகளுக்கு ஏற்ற போல் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நல்லா வதக்கி விடணும். மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்படி வதக்கும்போது தூள் ஸ்மெல்கள் வராது. அப்போ அப்படியே ஆட் பண்ணும்போது ஓகே இருக்கும். பிறகு நல்ல மட்டன் கழுவி வச்சுருக்க மட்டன் நல்லா போட்டு கிண்டணும். இந்த மட்டனில் ஒரு டிப் என்னென்னா, நல்லா மட்டனில் நல்ல மஞ்சத்தூள் போட்டு நல்லா வடிவாக கழுவி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்கள் வராது. நம்மளாம் இங்கே ஃப்ரான்ஸில் 2-3 வெரைட்டி மட்டன்கள் இருக்கிறபடியாக நார்மலாக சில டைம் வாங்கினா ஒரு மொச்ச மணங்களும் வரும். எவ்வளோ தான் கழுவினாலும் இதண்டாது. நல்ல மஞ்சத்தூள்கள் போட்டு நல்லா வடிவாக கழுவும் போது அந்த ஸ்மெல்கள் போய் கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வடிவாக கிண்டிட்டு மூடி விட்டோன்னா பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. தண்ணியே விடாமல்
செஞ்சேன் நான். அப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுண்டு. நார்மலாக மட்டன் வந்து நல்ல அவியறதுக்கு லேட் ஆகும். ஸோ பாருங்கள் ஒரு 2-3 தடவை நானே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். ஏன்னாண்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நான் கிண்டி விட்டு நான் மூடினேன். அதுக்கு பிறகு வந்து நான் சுடுதண்ணி தான் ஆட் பண்ணேன்னா, அப்போ சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது கெரியாக எங்களுக்கு குக் ஆகும். சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது நல்ல பச்சை தண்ணியை ஊற்றி அது லேட் ஆகும். இப்போ சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது ஒரு டக்கண்டு குக் ஆகும். பாருங்கள் நல்லா கறி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் பாதி தேசிக்காய் எடுத்து அதை புழிஞ்சு ஊற்றணும். ஊற்றினா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த டைமில் நல்லா ஊற்றி போட்டு திருப்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கினா நல்லா சூப்பரான ஒரு கறி ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி என்ன ஒரு கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் ஃபைனலுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு கறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.